ஹாய் மச்சான், நல்லா இருக்கியா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. ஏன் தெரியுமா? என்னோட ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிடுச்சு. எங்க அக்கா பழையபடி கம்பீரமா வேலைக்கு போக போறாங்க. ஆமாடா, ஆமா. யா ஓகே, ரொம்ப தேங்க்ஸ்டா. ஓகே, நான் கூப்பிடுறேன். ஓகே, பாய். ஏன் கார்த்தி, நீங்க என்கிட்ட சொல்ல வேண்டியதை நேரடியாவே சொல்லிருக்கலாம்ல? ஏன் இல்லாத ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்றீங்க? இல்லாத ஃப்ரெண்டா? இப்ப நான் என் ஃப்ரெண்டு கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். உனக்கு தான் போலீஸ் மூளையாச்சே, அதான் இப்படி எல்லாம் சந்தேகப்பட வைக்குது. உன்கிட்ட நேரடியா சொல்றதுக்கு எனக்கு என்ன தயக்கம்? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த வீட்டோட சந்தோஷம் கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப வருது. எங்க அக்கா நிரபராதின்னு கோர்ட்ல தீர்ப்பு வந்தப்ப கூட எனக்கு நிம்மதி தான் வந்தது. ஆனா திரும்ப எங்க அக்கா டியூட்டில ஜாயின் பண்றாங்கன்னதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன் பத்ரா அமைதியா இருக்க? நீ நினைச்சது நடக்கலன்னு வருத்தத்துல இருக்கியா? நான் நினைச்சதுதான் நடக்கணும்னு நான் எப்பவுமே நினைச்சதில்ல கார்த்தி. உங்க அக்காவுக்கு திரும்பவும் போஸ்டிங் கிடைச்சதுல நீங்க சந்தோஷப்படுறீங்க, அதை பார்க்க எனக்கு சந்தோஷம்தான். பாத்தியா பத்ரா, நான் சந்தோஷப்படுறதுனாலதான் உனக்கு சந்தோஷம் வருதே தவிர எங்க அக்காக்கு ஆர்டர் கிடைச்சதுனால இல்ல, அப்படிதானே? எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது கார்த்தி. அதனால உங்க அளவுக்கு என்னால இந்த விஷயத்தை சந்தோஷமான ஒண்ணா ஏத்துக்க முடியல. உனக்கும் என் அக்காவுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? எங்க அக்காவுக்கு போஸ்டிங் கிடைச்சதும் என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? பத்ரா பாவுண்டா, நான் வேலைக்கு சேர்ந்ததும் பத்ராக்கு நான் திரும்பவும் போஸ்டிங் வாங்கி கொடுக்கறேன்னு சொன்னாங்க. தேவையில்லை கார்த்தி, நான் வேண்டான்னு முடிவெடுத்து ராஜினாமா பண்ண வேலை இது. திரும்பவும் போலீஸ் ஆகணும்னு எனக்கு விருப்பம் எதுவும் இல்லை. எனக்கு என்ன தேவைன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன். உங்க அக்கா கிட்ட நீங்க சொல்லிடுங்க. உன்னோட இந்த திமிரு தான் பத்ரா உன்னோட எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இது திமிரில்ல கார்த்தி, சுயமரியாதை. அதை நான் விட்டு தரவே மாட்டேன். பரவாயில்ல, உன் சுயமரியாதையை நீயே வச்சுக்கோ. ஆனா அந்த சுயமரியாதையால எங்க குடும்பம் நாசமா போயிடக்கூடாது, அத ஞாபகம் வச்சுக்கோ. உன் திமிர சாரி உன் சுயமரியாதைய இங்க காட்டாத. நாங்க இனிமேவாது கொஞ்சம் நிம்மதியா இருக்கோம். அக்கா, இதெல்லாம் என்ன? எங்க சந்தோஷத்துக்காக. ரெண்டு பேருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அக்கா, அப்பா இருந்திருந்தா நீங்க திரும்ப டியூட்டில ஜாயின் பண்ணதுக்கு செலிப்ரேட் பண்ணிருப்பாருன்னு சொன்னீங்கல்ல. அப்பா இல்லைன்னா எனக்கா, உங்களுக்கு நாங்க இருக்கோம். ஆமாங்கா, உங்களுக்கு நாங்க இருக்கோம்னு காட்டுறதுக்காக தான் இந்த ஏற்பாடெல்லாம். சந்தோஷமாக்கா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸ்வேதா கால் பண்றா. அந்த வால்கிட்ட சீக்கிரம் கிளம்பி வரணும்னு சொல்லுங்க. சரின்னு கிளம்பி வந்துருவா. அங்கே இருக்கட்டும் கொஞ்ச நாள். சரிக்கா, நீங்க பேசிட்டு வாங்க, நாங்க கீழே இருக்கோம். போலாம். சொல்லு ஸ்வேதா. சீக்கிரம் பத்ரா, அண்ணி கிளம்பிட்டாங்க, இப்ப வந்துருவாங்க. நீ பாட்டுக்கு இவ்வளவு பொறுமையா இருக்க? அவங்க வரும்போது எல்லாம் தயாரா இருக்கணும். கஸ்தூரி, கொஞ்சம் அமைதியா தான் இரு. உமா வேலைக்கு தானே போற, அதுக்கே நீ இவ்ளோ படபடப்பா இருக்கே? என்னத்த வேலைக்கு தான் போறாங்கன்னு சாதாரணமா சொல்லிட்டீங்க? மத்தவங்க வேலைக்கு போற மாதிரியே உமா அண்ணி வேலைக்கு போறாங்க. போராடி இந்த வேலையை திரும்ப வாங்கியிருக்காங்க. எவ்வளவு பிரச்சனை, எத்தனை பேரை சமாளிச்சு இந்த வேலைக்கு போறாங்க. அத நினைச்சு நீங்க பெருமைப்படணும். உங்க பொண்ணு தானே.
அதை விட்டுட்டு வேலைக்கு தானே போறேன்னு சாதாரணமா சொல்றீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா நீ கூட வேலைக்கு போலாமேன்னு தோணுது. ஆ, இல்ல ஆமா அத்தை, அத பத்தி நான் கூட யோசிச்சிருக்கேன். உமா அன்னிக்கிட்ட கேட்டு அவங்க ஆபீஸ்ல வேலை இருக்கான்னு கேட்கணும். நீ ஒண்ணு பண்ணு, உனக்கு நல்லா பேச வருதுல்ல, நீ வக்கீலா போயேன். வக்கீல்கா? அப்படியா அத்தை? அவ்வளவு நல்லா பேசுறேனா? ரொம்ப நல்லா வக்காலத்து வாங்குவ, அதுவும் உன் கட்சிக்காரங்களுக்கு. ஆ, அதனால வக்கீல் வேலை உனக்கு கரெக்டா இருக்கும். என்னத்த நீங்க கூட என் திறமைய பார்த்து என்ன வக்கீலாக சொல்றீங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க இவனோட சேர்ந்துட்டு என்ன கிண்டல் பண்றீங்க. ஐயோ, உனக்கு புரிஞ்சு போச்சா? ஆ? ஆ? அண்ணி வந்துட்டாங்க போல இருக்கு, நான் அப்புறமா பேசுறேன். உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஓகே சார். ஆமாமா தெரியும். தேங்க்யூ தேங்க்யூ so மச். அண்ணி கை கொடுங்க. அட கொடுங்க அண்ணி. நீங்க திரும்ப போய் பதவியில உட்கார போறீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. மத்தவங்களுக்குலாம் அது புரியாது, ஆனா எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். நீங்க பட்ட கஷ்டத்தை எல்லாம் பக்கத்திலே இருந்து பாத்திருக்கேன்ல. அண்ணி நீங்க அசத்துங்க, இது உங்க டைம். தேங்க்யூ கஸ்தூரி. அண்ணி நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஹலோ, ஆமா நான் தான் பேசுறேன். ஓ தேங்க்யூ so மச். தேங்க்யூ. கண்டிப்பா. பாய். அண்ணி வாங்க சாப்பிடலாம், எல்லாம் ரெடியா இருக்கு. வாங்க வாங்க. அக்கா ஒரு நிமிஷம், உள்ள வாங்க. குட் மார்னிங் மேடம். மினிஸ்டர் சிவபாலன் சார் இதை உங்ககிட்ட கொடுத்து சொன்னார், வாழ்த்துக்கள் சொல்ல சொன்னார். நன்றி சொன்னேன்னு சொல்லிடுங்க. ஓகே மேடம். இப்பதான்க்கா வீடே கலக்கட்டுது. இல்லைங்க. அண்ணி எங்கிட்ட கொடுங்க கொடுங்க கொடுங்க. நீங்க பேசுங்க பேசுங்க. காலையில இருந்து போனா வந்துட்டே இருக்கு. சரிக்கா, நான் போய் அவரை அமிச்சிட்டு வந்துடுறேன். அண்ணி வாங்க சாப்பிடலாம். வரேன். வாங்க. அம்மா நான் கிளம்புறேம்மா. சாப்பிட்டு போமா. எனக்கு மனசு நிறைஞ்சிருக்கு, அது போதும். இருமா, நான் திருநீர் கொண்டு வந்து வச்சு விடுறேன். அண்ணி எனக்கு ஃபோன் வருது, பேசிட்டு வரேன். நீங்க கொஞ்சமாவது சாப்பிட்டு போங்க. ஹலோ. சொல்லுங்க சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? இதே வீட்ல உன்னால நான் டம்மியா உட்கார்ந்திருந்தேன். இப்ப பாத்தியா, நீ வெறும் செல்லா காசா நிக்கிற. நான் உயரத்துல பறக்க ஆரம்பிச்சிட்டேன். இனி உன்னால என்ன அண்ணாந்து தான் பார்க்க முடியும். இன்னைக்குதான் என் அப்பாவோட ஆத்மா சாந்தி அடையும். ஆல் தி பெஸ்ட். பதவிங்கிறது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நம்ம கூட எப்போ இருக்கிறது நம்ம மனசாட்சி தான். அது நமக்கு சரியா இருந்தா போதும். நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது பத்ரா. இனி நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், புரியுதா? அக்கா கார் வந்தாச்சு. ஓ சரி கார்த்தி, அப்ப நான் கிளம்புறேன். பார்த்து நடந்துக்கோமா. கடவுள் உனக்கு கொடுத்துருக்கிற இன்னொரு வாய்ப்பு இது. கடவுள் கொடுத்தது இல்லம்மா, நானா எடுத்துக்கிட்டது. என் அப்பா கொடுத்தது. இனி என்னை விட்டு போகாது. நான் வரேம்மா. அப்பா.
அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தியா பத்ரா? நீ போய் பேசிட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு என்கிட்ட பேசாமலே நான் எப்படி இருப்பேன்னு தெரியும் அத்தை. பொய்யாவது நான் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்றதுல எனக்கு என்ன கஷ்டம் வரப்போகுது? உன்னோட அப்பா அம்மா ரொம்ப பாவம் பத்ரா. அவங்களுக்கு இருக்கிற ஒரே பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அந்த கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்னமோன்னு அவங்க தினம் வேதனைப்பட்டுட்டு இருக்காங்க. நீ என்னடன்னா இங்க தினமும் போராடிட்டு இருக்க. கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். முதல்ல இங்க இருந்து கீழே வா. தனியா இருந்தேன்னு வச்சுக்கோ, துக்கமும் வருத்தமும் நிழல் மாதிரி நம்ம கூடவே தொடர்ந்து வரும். என்ன, கீழே வா. பத்ரா, ஏமா மணி என்ன ஆகுது? இன்னும் நீ சாப்பிடவே இல்ல? பசிக்கல அத்தை. நீ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நானும் பாக்குறேன், உனக்கு அடிக்கடி பசிக்காம போகுது. இப்படியே இருந்தேன்னு வச்சுக்கோ, உடம்பு என்னத்துக்கு ஆவறது? முதல்ல போய் சாப்பிடு போ. ரொம்ப யோசிக்காத பத்ரா. மனசு கஷ்டமா இருந்ததுன்னு வச்சுக்கோ, வேணா உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வாயேன். வேண்டாம் அத்தை. நான் அங்க போனா என்னையும் மீறி என் கஷ்டத்தை அவங்க கிட்ட சொல்லிடுவேன். அப்புறம் என்னால அவங்க நிம்மதி போயிடும். சரி வா, வந்து சாப்பிடு. மா மா என்ன கார்த்தி? உமாக்கா ஃபோன் பண்ணாங்கம்மா. இன்னைக்கு தான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்காங்க. எவ்வளவு வேலை இருந்திருக்கும் அவங்களுக்கு. இது எல்லாத்துக்கும் நடுவுல ஏன் ஞாபகம் வந்திருக்குமா? ஏண்டா, டியூட்டில சேர்ந்த முதல் நாள் உனக்கு உமா ஃபோன் பண்ணாங்கிறதுக்காக இவ்ளோ சந்தோஷப்படுற? மா, அக்கா ஒன்னும் சும்மா ஃபோன் பண்ணலாமா? என்னோட பிசினஸ்க்கு தேவையான ஃபுல் பணத்தையும் அக்கா ஏற்பாடு பண்ணிட்டாங்களா. அது மட்டும் இல்லம்மா, சிட்டில முக்கியமான ஏரியால இடம் பார்க்க சொல்லிருக்காங்களா. எப்படியும் அந்த இடம் கிடைச்சிரும்னு சொல்லிருக்காங்க. கங்க்ராட்ஸ் கார்த்தி. எந்த ஏரியால இடம் பார்த்திருக்காங்க? மா, அந்த இடம் மட்டும் கிடைச்சதுன்னா எனக்கு பெரிய லக்குமா. எத்தனை ஸ்கொயர் ஃபீட் கார்த்தி? மா, அந்த இடம் மட்டும் ஓகே ஆயிடுச்சுன்னா அடுத்த வாரமே அட்வான்ஸ் கொடுத்துடலாம்னு அக்கா சொல்லிருக்காங்க. கார்த்தி, நீங்க லோன் போடுறேன்னு சொன்னீங்களே, இப்போ முழு பணமும் உமானி கொடுக்கறாங்களா? அவங்களுக்கே வீண் சிரமம். எங்க அக்கா எனக்கு நல்லது செய்யறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை இதுல? அவங்க எனக்காக செலவு செய்யறதுல என்னைக்குமே கணக்கு பார்த்ததில்ல. இது எனக்கும் என் அக்காவுக்கும் நடுவுல உள்ள விஷயம். இதுல நீ தலையிட வேண்டாம். நான் ஒண்ணு தப்பா சொல்லலையே கார்த்தி. உறவுகளுக்கு நடுவுல பணம் நுழைஞ்சா அது என்னைக்கா இருந்தாலும் சிக்கலை ஏற்படுத்தும். நான் என்னோட போலீஸ் சர்வீஸ்ல நிறைய கேஸ் அட்டென்ட் பண்ணிருக்கேன். அதனால்தான் பணம்னு வரும்போது கொடுக்கல் வாங்கல தெளிவா இருந்தா நல்லதுன்னு சொல்றேன். அத நான் பாத்துக்கிறேன். உன் ஸ்டேஷன்ல வச்சு விசாரிக்கிற கேஸோட என்னையும் அக்காவையும் சேர்க்காத. அதுக்கு இல்ல கார்த்தி. போது, நிறுத்து. நான் நல்ல மூட்ல இருக்கேன். எனக்கு என் கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுதா. நீ எதையாவது பேசி கெடுத்துறாத. என்ன கார்த்தி, என்ன பேசிட்டு இருக்க நீ? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அவ ஏதோ கேட்டுக்கிட்டே இருக்க, நீ கண்டுக்காம இருக்க. அப்புறம் அவகிட்ட சண்டை வேற போடுற. அவ சொல்ற விஷயத்துல என்னடா தப்பு இருக்கு? அக்கா தம்பியா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதான்ப்பா. நீ வேற யாருக்கும் பதில் சொல்ல கடமைப்பட்டவன் கிடையாது. ஆனா கண்டிப்பா நீ பத்ராவுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். மா, நீங்க சந்தோஷப்படுவீன்னு உங்ககிட்ட வந்து சொன்ன பாருங்க. ஆனா நீங்களும் இவ கூட சேர்ந்துட்டீங்களேம்மா. எனக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுல உங்களுக்கும் கஷ்டமாமா? டேய், என்னடா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்க நீ? உனக்கு நல்லது நடக்கணும்னு தானே நாங்களும் நினைக்கிறோம். இதுல என்ன தப்பு இருக்கு?
சாரி கார்த்தி, உங்ககிட்ட பேசலாங்கிற உரிமையில சொல்லிட்டேன். தப்புதான். அதுக்காக நீங்களும் அத்தையும் சண்டை போட வேணாம். விட்டுருங்க ப்ளீஸ். என்ன கார்த்தி, டென்ஷனா இருக்கீங்க? அக்கா கிளம்பிட்டாங்கன்னு அக்காவோட பிஏ சொன்னாங்க. இந்நேரத்துக்கு வந்திருக்கணும். ஏன் அக்கா இன்னும் காணோம்? அட என்ன கார்த்தி, இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆவாங்களா? வந்துருவாங்க. அங்க பாருங்க, வந்துட்டாங்க. வாங்க அண்ணி. உட்காருங்கக்கா. உங்களுக்கு அதான் காத்துட்டு இருக்கோம். டயர்டா இருக்கீங்களா? இல்லையே, வீட்ல சும்மாவே இருக்கும்போது தான் டயர்டா இருந்தேன். இப்ப சந்தோஷமா இருக்கேன். அக்கா, உங்களோட முதல் நாள் வேலை எப்படி இருந்துச்சுன்னு கேட்கதா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நல்லா இருந்துச்சு. என்னை விட நீதான் ரொம்ப ஆர்வமா இருக்க போல இருக்கு. அண்ணி, என்னைய சேர்த்துக்கோங்க. நானும் காலையில இருந்து நீங்க எப்ப வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டே? சொல்றேன். எங்க மத்தவங்களெல்லாம் காணோம்? மத்தவங்கன்னா, ஓ, என் வீட்டுக்காரு ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரல. அத்தை கோயிலுக்கு போயிருக்காங்க. அந்த பத்ரா அங்க வெட்டியா கிச்சன்ல இருக்கா, கூப்பிடவா? அவளும் இந்த வீட்ல ஒருத்தி தானே. சரி, நான் போய் கூட்டு வந்துடுறேன். வர வர இந்த வீட்ல பியூன் வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. என் தலை எழுத்து. செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. அதெல்லாம் நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்கக்கா. உட்காரு பத்ரா. நான் தான் உன்னையும் வர சொன்னேன். உட்காரு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த வீட்ல எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். நீ இல்லைன்னா எப்படி? கார்த்தி, முதல் நாள் வேலை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டல? ஆமாக்கா, ரொம்ப நல்லா போச்சு. அவ்வளவு மரியாதை, வரவேற்பு. ஏற்கனவே பார்த்துட்டு இருந்ததை விட இதுல பொறுப்புகள் ஜாஸ்தி. என்னோட நேரடி கண்காணிப்புல சில டிபார்ட்மெண்ட்ஸ் ஒதுக்கி கொடுத்திருக்காங்க. எல்லாரும் என்ன நம்புறாங்க. இதுக்கெல்லாம் நான் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும். அதுக்குதான் நான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன். ஏன்னா எல்லாரையும் பொறுத்தவரை நான் பெரிய சோதனையில இருந்து தப்பிச்சதா நினைக்கிறாங்க. என் மேல விழுந்த பழி யாருக்கும் பெருசா தெரியல. நான் எப்படி வேலை செஞ்சேன், நான் எவ்வளவு சின்சியரான ஆபீசர், இத மட்டும்தான் எல்லாரும் மனசுல வச்சிருக்காங்க. இவ்வளவு தூரம் என்ன நம்புறாங்கன்னு எனக்கு இப்பதான் தெரிய வந்திருக்கு. அதனாலதான் நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் யாருக்கு நன்றி சொல்ல போறேன்னு யாருக்கு தெரியலனாலும் பத்ராவுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட நன்றிய பத்ராவுக்கு தான் சொல்லணும். இவ்ளோ சோதனை இருந்தாலும் அதை மீறி என்னால போராட முடியும்னு நான் நிரூபிச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் பத்ரா தான். எனக்கு நீங்க நன்றி சொல்ல வேணாம். ஒரு வகையில நீங்க எனக்கு சொல்ற நன்றி என்னை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. என்ன பத்ரா அது? யாராவது நன்றிங்கிற வார்த்தைய அவமானப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்களா? உனக்கு ஏன் நான் என்ன சொன்னாலும் தப்பாவே தெரியுது? நீங்க விடுதலையானதும் பதவியில திரும்பி உட்கார்ந்ததும் யாருக்கும் எப்படின்னு தெரியாம இருக்கலாம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் தெரியும். அதனால இந்த நன்றியை எதை நினைச்சு சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். பாத்தியா, நான் ஜெயிச்சிட்டேன்னு என்கிட்ட சொல்லணும்னு சொல்றீங்க இல்ல?
அத நான் உன்னை இப்படி உட்கார வச்சு சொல்ல வேண்டியதில்ல பத்ரா. உன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு நீ கவனிச்சாலே போதும். நான் முன்னேறிட்டு இருக்கிறது உனக்கே தெரியும். பாவம், நீ சும்மா இருக்கல்ல, கஷ்டம்தான். அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுற. நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன் பத்ரா. நீங்க பேசிட்டு இருங்க, நான் போறேன். சாரிக்கா. ஆனா இப்படி பேசிட்டு இருக்கும்போது பாதியிலேயே எந்திரிச்சு போயிருக்க வேண்டாம். அவ குணம் தெரிஞ்சது தானே. விடு கார்த்தி. அது எப்படி விட முடியும்? இதை வந்துடுறேன். ஹே, கார்த்தி. அண்ணி, நான் கிச்சனுக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்.